இப்போ ரீசெண்டா நம்ம தனுஷோட டைரக்ஷன்ல வந்து இட்லி கடை படம் வந்து இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கு மக்களிடையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட் வந்து குடுத்துட்டு வந்துருக்காங்க. பார்க்குற எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்டிமென்ட்டா இருக்கு படம் அப்படின்ற சொல்றாங்க. தனுஷுமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில அவரோட வாழ்க்கை வரலாற வந்து படமா வந்து பண்ணியிருக்காரு. அவரு கஷ்டப்பட்டு அதாவது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்ததையும், மற்றும் அவங்க அப்பா, அம்மாவ எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்றாரு அப்படின்றத மிங்கிள் பண்ணி, கொஞ்சம் கற்பனை கலந்த கதையுமே வந்து படமா வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவரு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த கதை, அப்புறம் அவங்களோட ஊர்ல இருக்க கருப்பசாமி, இந்த மாதிரியான ஒரு பாட்டுமே வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு 4 பாட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் அப்புறம் அந்த விஎஃப்எக்ட் மியூசிக்கோட பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கண்லேருந்து தண்ணி வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி வந்து ரொம்ப வந்து நல்லா போட்டிருக்காரு. இந்த படத்துல முக்கிய ஆக்டரா பார்த்தீங்கன்னா, நெறைய லீட் ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. பார்த்திபன், சத்யராஜ் அவங்கவங்க ரோல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்த வந்து தியேட்டர்ல போய் எல்லா பேரும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு நல்ல படமா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து பார்த்துட்டு, "என்னய்யா இவ்வளோ இப்படித்தான் இருக்குமா படம்?" அப்படின்ட்டு நம்ம நெனைக்கலாம். இத வந்து நீங்க தனுஷோட மைண்ட் செட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து புடிக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இது அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள வச்சு தான் இந்த படத்த வந்து பண்ணியிருக்காரு. அதனால பார்க்குற நீங்க பார்த்தீங்கன்னா, தனுஷோட மைண்ட் செட்ல நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து புடிக்கும். இந்த படத்த வந்து நீங்க வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த் இட் மூவியா இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ட்ராமா கதை. எல்லா பேரும் வந்து ஃபேமிலியா வந்து படம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. இந்த படத்துல வர சாங்காண்டியே பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து பார்க்கலாம்.